ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு சாப்பாடு பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து மிஷின் பக்கம் வந்துட்டேன். ரொம்ப வீடியோலாம் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது. சென்னைக்கு போகணும் அப்படின்ட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக இது நைட்டே வந்து கொஞ்சம் முடித்து கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாம் முடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஊக்கு வைக்கிறது அந்த வேலைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, அடுத்தது இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கணும். இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 8 மணிக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 ப்ளவுஸும் தைக்கிறதுக்குள்ளே எனக்கு இன்றைக்கி போதும் போதும் அப்படின்ட்டு ஆகிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு அவசரமாக எங்கேயோ கிளம்புறோம் அப்படின்னு வைங்களேன், அன்றைக்கி வந்து நமக்கு சுத்தமாக வீட்டில் வேலைகளே ஓடாது. நார்மலாக கூட வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து நம்ம டென்ஷன்லேயே வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக போகவும் செய்யாது. நம்ம மிஷினில் கொஞ்சம் வேலை இருக்கும். அப்புறம் கிச்சனுக்கு ஓடுவோம். கிச்சனுக்கு போயிட்டு மறுபடியும் மிஷினுக்கு வருவோம். இப்படி வந்து வந்து இந்த வேலைகள் வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருந்து. சரி, இந்த ப்ளவுஸ் வந்து காலையிலே நம்ம வந்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். கட் பண்ணி தைச்சி எடுத்து வச்சாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிட்டு. கரண்ட் போனால் எனக்கு கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து தைச்சி கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு அவசரம் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி, 2 ப்ளவுஸை நம்ம முடிச்சுக்கிடலாமே அப்படின்ட்டு எடுத்து வச்சா, இதை பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சது இருக்கு இல்லையா, கரண்ட் வந்து போயிட்டு. எப்படி தைக்கிறது என்னன்னு ஒன்றுமே புரியலை. கடைசியில் 1 மணிக்கு போல் தான் கரண்டே வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு கிளம்பியிருக்கேன். இப்போ வந்து மதிய சமையல் வந்து சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பும் கேரட் பொரியலும் வச்சுருந்தேன். அதையே வந்து நைட்டுக்கும் சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் தைச்ச ப்ளவுஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இதை வந்து கொடுத்துட்டு போனால் தான் நம்ம வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல போய் இருக்க முடியும். அதுக்கப்புறமா அப்படியே அதோட வேலைகளோடயே என்னோடய சாரீஸு, அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்குள்ள துணி இதெல்லாம் பேக் பண்ணுற வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. என் மகா பார்த்தீங்கன்னா ஊக்கு வச்சிட்ருக்கா. அவசர அவசரமாக எல்லா வேலைகளையுமே முடித்து கொடுத்துட்டு ஒரு வழியாக வந்து ட்ரெயினுக்கு கிளம்பி வந்தாச்சு. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின் வந்து. அதனால் எல்லாருமா சேர்ந்து கிளம்பி வந்தாச்சு. நிறைய பேர் வந்திருந்தோம். ஒரு 15 பேர் பக்கம் வந்திருந்தோம். எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருந்து சிரித்து பேசி சூப்பராக போச்சு. நைட்டு வந்து ட்ரெயின்லேயே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒருத்தர் 2 பேர் வந்து போயிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி எப்போமாவது ஒரு டைம் வந்து நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியில் போகும்போது மனசுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேமிலியாக சேர்ந்து அடிக்கடி வெளியில் போயிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்குமே கிடைக்கிறது ரொம்பவே குறைவு தான். இப்படி எப்போமாவது ஒரு டைம் வந்து விசேஷங்கள் வரும்போது மட்டும்தான் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம பிள்ளைங்களோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது ரொம்பவே சந்தோஷம்தான். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் லீவ் போட்டு தான் கூட்டிகிட்டே போனோம். ஏன்னா லீவ் இல்லையில இப்போது ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு, இருந்தாலும் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் கூட்டிகிட்டு போயாச்சு. கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் வழியாக அந்த மாதிரி போகக்கூடிய ட்ரெயின் தான். தாம்பரம் வரைக்கும் எங்களுக்கு போய் இறங்குற மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தது. அதனால் ரொம்ப ஜாலியாக எப்போவுமே சந்தோஷமாகவே இருந்துகிட்ருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு சண்டை வரும், சம்மதம் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். ஃபேமிலினா அப்படி தானே. இதில் ஒரு பை வைக்க முடியுமாக்கா? வை இல்லை, மேலே வை, நம்ம மாற்றிக்கிடுவோம். ஹாய் கிருத்திக்கு. கிருத்திக்கு என்னம்மா போகுது? என்ன போகுது? நைட் டைமா? அங்கே பெரிய ட்ரெயின் இருக்கான் பாரு. பயமா இல்லையா? முத ட்ரெயினில் சென்னைக்கு போகிறான். கிருத்திக்கு அம்மா எட்டி பாரு. அம்மா எட்டி பாருலாம் கரெக்டாக தெரியும்.
போட்டு தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதையா ட்ரெயினில் வரான். அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கான். பேசி பேசி ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா தெரியாத மனிதர்களை நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேரோட குணம் வந்து நமக்கு செட் ஆகாத மாதிரியே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடணும். இப்போது நம்ம வந்து எல்லாருக்குமே சீட்டு ஒன்றாவே கிடைக்கல. தள்ளி 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 கிடச்சிருந்து பிள்ளைங்க வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து லேட்டாக புக் பண்ணதுனால தள்ளி 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 ஒவ்வொரு சீட்டாக கிடச்சிது. அதுலேயும் ஒரே சீட்டில் 2 பேர் உட்காந்து போகிற மாதிரியும் கிடச்சிது. அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போயிட்டு வந்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக அந்த சின்ன பையன் வேற தூங்கவே விடலை. அவனுக்கு ஒரே சந்தோஷம். போகிற வழியெல்லாம் அந்த மரங்கள், காடு, லைட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரே சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருந்தான். இப்போ ஒரு வழியாக காலையிலே வந்து தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. இனி வந்து பஸ் ஏறணும், அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிக்கணும். அப்படி இன்னும் வழி இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். வீடியோக்கள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். ட்ரெயினில் விழுந்துடாதீங்க, தள்ளி வா. விழுந்தா ஒரு தள்ளி வாட்டி. ஐ ஹேவ் a cute son. குரங்கு பக்கமா பார்த்துக்கிடுங்க. மிகப்பெரிய குரங்கு. ஓய் சிம்மன்சி முஞ்சகனி. ஓகே.